பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்க்கை வளமாகும், உங்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் வளமாகத்தான் இருக்கிறோம், நன்மையாகத்தான் இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு ஒன்றும் வேண்டுவதில்லை, நாங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே செழிப்பாகத்தான் இருக்கிறோம், அதனால் இயேசு எங்களுக்கு வேண்டுவதில்லை, நீங்கள் அதை சொல்ல வேண்டாம் என்று நிறைய காரியங்கள் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, வேதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்விதமாக சொல்லியிருக்கிறார், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஜீவன் என்று சொல்லும்பொழுது தன்னுடைய ஆன்மா. பிரியமானவர்களே, உலகம் முழுவதும் எல்லா செல்வத்தையும் நீங்கள் சம்பாதித்தாலும், எல்லாவற்றையும் நீங்கள் சம்பாதித்து கொண்டாலும், உங்கள் ஆன்மாவை குறித்து நீங்கள் கவலையற்று உலக வாழ்க்கை, உலக செல்வமே சதம் என்று நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு தமிழ் புலவர் விதமாக சொல்லியிருக்கிறார், பாடுபட்டு தேடி பணத்தை சேர்த்து வைக்கும் மானிடரே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போன பின் யாரை அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம் என்று ஒரு தமிழ் புலவர் எழுதியிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். எவ்வளோதான் செல்வம் நம்ம சேர்த்து வைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும், இந்த சரீரமாகிய கூட்டை விட்டு இந்த ஆன்மா வெளியே போகும் பொழுது நீங்கள் சேர்த்து வச்சு அவ்வளோ செல்வம் பணம் என்ன பிரயோஜனம்? அதுதான் இயேசு இங்கே சொன்னார், உலகம் முழுவதையும் மனுஷன் ஆதாயப்படுத்தினாலும் கூட தன்னுடைய ஆன்மாவுக்கு ஈடாக ஆன்மாவை நஷ்டப்படுத்தினால், ஆன்மாவை குறித்து கவலை இல்லாமல் இருந்தால் அதனால் என்ன பிரயோஜனம்? ஆகவே பிரியமானவர்களே, நாம் உலகத்திலே பலமாக வாழ வேண்டும், நல்லது. அதே நேரத்தில் நம்முடைய ஆன்மாவை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய ஆன்மா பரிசுத்தமாக, சுத்தமாக, தூய்மையாக இந்த உலகத்திலே வாழும் பொழுதுதான், இந்த ஆன்மா வளமாக வாழ்ந்தால்தான் நம்முடைய கூடு விட்டு நம்முடைய ஆன்மா பிரிந்து போகும்போது இறைவனிடம் சேர முடியும். அதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் இந்த ஆன்மாவை இந்த உலகத்திலே பாவம் என்கிற ஒரு பிடி பிடித்திருக்கிறது. அதிலிருந்து நாம் விலக வேண்டும் என்று சொன்னால் அதிலிருந்து விலக்குகிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். சத்திய வேதமாகிய பைபிளில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 15வது வசனத்தில், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஆகவே பாவிகள்னு சொல்லும்போது பெரிய பாவி அப்படி இப்படின்னு நினச்சிடாதீங்க. சின்ன தப்பு, சின்ன பாவம், எதுவாக இருந்தாலும் சரி, பெரிய பாவமானது எல்லாவற்றிலும் நாம் விடுதலை அடைந்து சுத்தமானால்தான் இறைவனடி சேர முடியும். அதற்காகத்தான் இயேசு வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பரிசுத்தமாக்குவார், சுத்தப்படுத்துவார், நமக்கு பரம பாக்கியம் கொடுப்பார். ஆகவே உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி செல்வ செழிப்பிலே வாழ்ந்தாலும் ஆன்மாவை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் என்று வேதம் உங்களை அழைக்கிறது. இயேசு உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.